எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க டாக்டர் ஷர்மிகா. இன்னைக்கு நம்ம வாட்ஸ் ஹேப்பனிங் இன் அ ஹாஸ்பிட்டல் தான் பார்க்க போறோம். நிறைய பேர் வந்துட்டு யூடியூப்ல ரீல்ஸ் பார்க்குறோம், நிறைய டிசீஸ் பற்றி பேசுறீங்க. ஆனால் எங்கே இருக்கு உங்கள் ஹாஸ்பிட்டல், என்ன பண்ணுறீங்க, உள்ள என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் போகும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அதுக்கு வந்துட்டு கிளியர் கட்டாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ நம்ம பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், டெய்ஸி ஹாஸ்பிட்டல் வந்துட்டு ஒரு ஆயுஷ் ஹாஸ்பிட்டல், அதாவது ஆயுர்வேதா, சித்தா, யுனானி, ஹோமியோபதி, யோகா அண்ட் நேச்சுரோபதி அண்ட் ஆல்சோ லைஃப் ஸ்டைல் எல்லாத்தையும் மாற்றி கொடுக்குற மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் தான் ஆயுஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்துட்டு ஒன்று மட்டும் பார்க்க மாட்டோம். இப்போ நமக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் டயபெட்டிக், விச் இஸ் அ யூனிவர்சல் டிசீஸ். அந்த விஷயம் இருக்குது அப்படின்னா ட்ரீட்மெண்ட் வந்துட்டு வெறுமனே ஆயுர்வேதா சைட்லேருந்து போகாமல் சித்தாவில் இருக்கிற பெஸ்ட் மெடிசன், நேச்சுரோபதியில் இருக்கிற பெஸ்ட் டயட், டயபெட்டிஸ்க்குன்னு இருக்கிற யோகாஸ், ஹோமியோபதியில் இருக்கிற பெஸ்ட் மெடிசன் மாதிரி ஒரு காம்பினேஷன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் தான் நம்ம ஹாஸ்பிட்டலில் நடக்கும். எங்கெங்கெல்லாம் இருக்குது நம்ம ஹாஸ்பிட்டல் அப்படின்னா சென்னையில், ஈரோட்டில், அதுக்கப்புறம் மதுரையில் நம்மளோட ஹாஸ்பிட்டல் இருக்குது. சென்னையில் வந்துட்டு கோவிலம்பாக்கத்துலையும், மதுரையில் கோரிப்பாளையத்துலையும், ஈரோட்டில் வந்துட்டு வஉசி பார்க்குக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த சந்து திருநகர் காலனி அப்படின்னு சொல்லுவாங்க, அங்கேயும் நம்மளோட ஹாஸ்பிட்டல் லொக்கேட் ஆயிருக்கு. சண்டேஸ் ஹாஸ்பிட்டல் ஹாலிடே. மற்ற நாட்கள் திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலையில் 10 மணிலேருந்து ஈவினிங் 7 மணி வரைக்கும் நம்ம ஹாஸ்பிட்டல்ஸ் ஓப்பனில் இருக்கும். டாக்டர்ஸ் எப்போவுமே அங்கே அவைலபிளாக இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஆஃப்லைன் அப்பாயின்மெண்ட்ஸும் எப்போவுமே அவைலபிளாக இருக்கும், ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்ஸும் அவைலபிளாக இருக்கும். அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்துட்டு ஈரோடுக்கு 2 நம்பர், சென்னைக்கு 2 நம்பர், மதுரைக்கு 2 நம்பர்னு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அங்கே ஃபோன் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். நான் ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்ஸ் பார்க்குறதில்ல. நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்கிற சீஃப் டாக்டர்ஸ் எல்லாருமே, அதாவது ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலையுமே வந்துட்டு ஆயுர்வேதா, சித்தா, ஹோமியோபதி, நேச்சர் கியூர், இவங்க 4 பேருமே இருப்பாங்க. விசிட்டிங் டாக்டர்ஸும் இருப்பாங்க. ஸோ இவங்களோட கைடன்ஸில் வந்துட்டு நம்மளோட பேஷண்ட்ஸ் எல்லாருமே வந்து மந்த்லி மெடிசன்ஸாக இருக்கட்டும், ரிவ்யூவாக இருக்கட்டும், எல்லாருமே பார்த்துப்பாங்க. அண்ட் ஆல்சோ சென்னையில் வந்துட்டு நீங்கள் திடீர்னு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு லேப் அண்ட் ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் பெருசாக எடுத்துகிட்டு வரணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா சென்னை ஹாஸ்பிட்டலில் வி ஆல்சோ ஹேவ் லேப் அண்ட் ஸ்கேன் ஃபெசிலிட்டிஸ். ஆனால் ஈரோட்லையும் மதுரையிலையும் லேப் அண்ட் ஸ்கேன் ஃபெசிலிட்டிஸ் இல்லை. அதனால நீங்கள் வெளியேந்து வரும்போதே ப்ரீவியஸ் ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே முன்னாடியே எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். பெஸ்ட்டான டைமிங் ஹாஸ்பிட்டலுக்கு வரது என்னன்னு கேட்டிங்கன்னா மார்னிங் 10 to afternoon 2 தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இப்போ காலைல வந்த உடனே கன்சல்டேஷன் முடிச்ச உடனேவே நம்மளால ஒரு மெடிசனோ ஒரு லைஃப் ஸ்டைல் ரொட்டீனோ சொல்லிக் கொடுக்க முடியாது. ஆஃப்டர் சீயிங் ஃபியூ பிளட் ரிப்போர்ட்ஸ், இப்போ வந்துட்டு வயிறு வலின்னு வரும், ஒரு யூஎஸ்ஜி அப்டமன் கூட பார்க்காம என்ன ப்ராப்ளம்னு டயக்னோஸ் பண்ணாமே வந்துட்டு ஒரு மெடிசன் மூவ் பண்ணுறது வில் நாட் பி தட் கிரேட். அதனால ஒன்றா உங்களோட ப்ரீவியஸ் ரிப்போர்ட்ஸ் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் எடுத்த ரிப்போர்ட்டில் ஏதாவது ஒரு பிளட் ரிப்போர்ட் எங்களுக்கு தேவையானது மிஸ் ஆகுது, ஏதாவது ஒரு ஸ்கேன் வந்துட்டு மிஸ் ஆகுதுன்னா நாங்கள் ஒரு 10:30 11 o'clockலாம் அந்த ஸ்கேன்லாம் மூவ் பண்ணும்போது ரிசல்ட்ஸ் ஒரு 1 hourல வந்துடும். ஸோ ஒரு 2 o'clock மாதிரி நம்ம எல்லா மெடிசன்ஸையும் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அண்ட் ஒர்க் அவுட் பிளான்ஸ்லாம் வாங்கிட்டு கிளம்புற மாதிரி இருக்கும். என்னென்ன ப்ராப்ளம்ஸ்க்குலாம் நீங்கள் பார்ப்பீங்க, அதாவது நம்ம டிப்ஸாக கொடுக்குறோம், ஹேர் அண்ட் ஸ்கின் டிப்ஸ் கொடுக்கறனால எல்லாருமே இங்கே வந்துட்டு பிம்பிள்ஸ், ஹேர் ஃபால் அந்த மாதிரி தான் பார்க்குறாங்க பேசிக்காக அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. இல்லவே இல்லை. வி சி ஆல் அக்யூட் அண்ட் க்ரானிக் ப்ராப்ளம்ஸ் லைக் டயபெட்டிஸ் பார்ப்போம், டயபெட்டிக் ஊண்டு இருந்தாலும் பார்ப்போம், பிபி, தைராய்டு, யூட்ரஸ் ரிலேட்டட் இஷ்யூஸ் லைக் டிஸ்மெனோரியா, பீரியட் பெயின் இருக்குது, ஓவராக ஃப்ளோ இருக்குது, ஃப்ளோவே இல்லை, 6 மாதமாக எனக்கு பீரியட்ஸே வரல, இல்லை ஒலிகோமினரியா, பீரியட் வந்துட்டு ஸ்பாட் ஆகிட்டு மட்டுமே இருக்குது, எனக்கு பிசிஓடி, பிசிஓஎஸ், ஃபைப்ராய்டு இருக்குது, என்னோட யூட்ரஸ்குள்ளே இவ்வளோ பெரிய கட்டி இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க, இம்மீடியட்டாக சர்ஜரி பண்ணணும்னு சொன்னாங்க, எனக்கு ஒரு ஒப்பீனியன் வேணும், அந்த கட்டியை வந்துட்டு மெடிசன்லேயே கரைக்க முடியுமா? யூ ஆல் நோ டெய்ஸி ஹாஸ்பிட்டல் வந்துட்டு என்றைக்குமே சர்ஜரிக்கு நோ தான் சொல்லுவோம். வி ட்ரீட் த்ரூ மெடிசன் வாட் எவர் இட் இஸ். ஸோ சர்ஜரி இல்லாமல் செகண்ட் ஒப்பீனியன்ஸ்க்கு நிறைய பேர் வந்து சர்ஜரியிலேருந்து நம்ம தப்பிச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி யூட்ரஸ் ரிலேட்டட் இஷ்யூஸ்க்கு, அனீமியா, ரத்தமே இல்லை, ரத்தம் இல்லாதனால டயர்டாக இருக்குது, ஆஸ்துமா, வீசிங், அல்சர், கோல்டு காஃப் மாதிரி விஷயங்களுக்கு, வைரல் ஃபீவர் மாதிரி விஷயங்களுக்கு, இம்யூனிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது, பிரெஸ்ட்டில் இருக்கிற ஃபைப்ரோ அடினோமா, சிஸ்ட்டு, தைராய்ட்லேயே வந்துட்டு நாடியூல்ஸ் இருக்குது, தைராய்டோட கிளாண்ட் எனக்கு கொஞ்சம் வீக்கமாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க, கிளாண்டை எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க ஏன்னா அதுக்குள்ளே ஒரு சிஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு, இந்த மாதிரியான மைனர் சர்ஜரிஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு ரிவர்ஸ் பண்ணி கொடுப்போம். லிவர் அண்ட் கிட்னி டிஸார்டர்ஸ்க்கும் பார்ப்போம். நம்ம ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் லைக் சொரியாசிஸ், டெர்மடைட்டிஸ், எக்ஸிமா, ஆக்னேயும் பார்ப்போம். ஹைப்பர் பிக்மெண்டேஷன், உடம்பு ரொம்ப கருத்து போயிடுச்சு, ஃபேஸ் ரொம்ப கருத்து இருக்குது, ஹேர் ஃபால் ஜாஸ்தியாக இருக்குது, ஹேர் ஃபால்க்கான மெயினான ப்ராப்ளம் என்னன்னு பார்த்து அந்த ப்ராப்ளமை நம்ம ட்ரீட் பண்ணும்போது ஹேர் ஃபால் தானாகவே கம்மியாக போகுது. ஆர்த்தோ ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் லைக் நீ பெயின், ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், ரிமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், முடக்குவாதம், ஆஸ்டியோபோரோசிஸ், கால்கேனியர் ஸ்பர், இந்த குதிங்கால் வலின்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி ஃபுட் கான், காலானி, ஃபுட் கிராக்ஸ், வெடிப்பு கூட இங்கே பார்ப்போம். சயாட்டிக்கா, இடுப்புல இருந்து தொட வரைக்கும் எனக்கு ஒரே ஒரு நரம்பு பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கு, லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ், டிஸ்க் பல்ஜஸ், ஸ்பாண்டிலோசிஸ், டீஜெனரேஷன் சேஞ்சஸ் அண்ட் ஆல்சோ ஃபேட்டி லிவர், ஃபைல்ஸ், ஃபிஸ்டுலா, ஹெமராய்ட்ஸ், ஜாண்டிஸ், இந்த மாதிரியான விஷயமும் பார்ப்போம். இன்டெஸ்டினல் ப்ராப்ளம்ஸ் லைக் நம்மளோட உணவு குழாயில் இருக்கிற ப்ராப்ளம் நிறைய இருக்குல்ல, ஜிஇஆர்டி, ஈசோஃபேகைட்டிஸ், அல்சர், கான்ஸ்டிபேஷன், இன்டைஜஷன், அதே மாதிரி எனக்கு ஆன்சைட்டி இஷ்யூஸ் இருக்குது, கொஞ்சம் டிப்ரெஷனில் இருக்கேன், ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கேன், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கன்சல்டேஷன் ப்ளஸ் கவுன்சிலிங்கும் இங்கே கொடுக்குறோம். ஈச் அண்ட் எவ்ரி டாக்டர் தே வெரி வெல் ட்ரெயின் டு பி கவுன்சிலர்ஸ். ஸோ கவுன்சிலிங்கும் இங்கே கொடுப்போம். தூக்கமின்மை, ஹெட் ஏக்கு, கேல் பிளாடர் இஷ்யூஸ் லைக் கேல் ஸ்டோன், கிட்னி ஸ்டோன், இந்த மாதிரியான விஷயங்களுக்கும் இங்கே நல்லாவே ட்ரீட் பண்ணுவாங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி
வெயிட் கெயினுக்கு சூப்பராக பார்ப்பாங்க, வெயிட் லாஸுக்கும் பார்ப்பாங்க. வெயிட் லாஸுக்கு நீங்கள் நிறைய கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். வெயிட் கெயின் வந்துட்டு இங்கே ஒரு ஈஸியான ப்ராசஸ் எங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம டெய்ஸி ஹாஸ்பிட்டலில் பார்க்குறோம். இதுக்கு வந்துட்டு ஒரே மாதத்தில் மெடிசன் கொடுத்தோன்னே நான் சூப்பர் ஆகிடுவேன் அப்படின்னு கேட்டால் இல்லவே இல்லை. யூ ஆல் ஷுட் நோ தட் திஸ் இஸ் அ வெரி ஸ்லோ ட்ரீட்மெண்ட். இன்றைக்கி வந்து நாளைக்கே எனக்கு தலைவலி சரியாயிடும், இன்றைக்கி வந்து நாளைக்கே எனக்கு முட்டு வலி சரியாயிடும் அப்படின்னா நான் எங்கள் ஸ்டெராய்ட்ஸும் பெயின் கில்லர்ஸும் தான் கொடுக்கணும், விச் இஸ் இம்பாசிபிள். நம்ம ஹாஸ்பிட்டலில் அந்த மாதிரி எந்த மருத்துவமும் இல்லை. ஸ்லோ ட்ரீட்மெண்ட் தான். நீங்கள் மேக்ஸிமம் 60% ஆஃப் த ட்ரீட்மெண்ட் வந்துட்டு உங்களோட வாழ்க்கை முறையை மாற்ற மாதிரி இருக்கும். அந்த வாழ்க்கை முறையை மாற்றத்தை தான் நான் வந்துட்டு டெய்லி டிப்பாகவும் சின்ன சின்ன பேசிக் சேஞ்சஸாகவும் டிப்ஸில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதுதான் நீங்கள்லாம் பார்த்துட்ருக்கீங்க. சீக்கிரம் தூங்குங்க, சீக்கிரம் எந்திரிங்க, 2 டைம் பல்லு விளக்குங்க, 2 டைம் குளிங்க, ஆயில் புல்லிங் பண்ணுங்க, நல்லதாக சாப்பிடுங்க, நிறைய சாப்பிடுங்க, நிறைய மூவ் பண்ணுங்க, ஒர்க் அவுட்ஸ் பண்ணுங்க, ஸ்போர்ட் ஆக்டிவிட்டி பண்ணுங்க, சாப்பிட்டோன்னே வாயை கொப்பளிங்க, ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் குடிங்க, நெகத்தை க்ளீன் பண்ணுங்க, காலை கழுவிட்டு பெட்டுக்கு போய் படுங்க, பெட் மேக்கிங் பண்ணுங்க, நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக முகத்தை கழுவிக்கணும், ஒன்ஸ் இன் அ வேல் நம்மளோட தொப்புள் பகுதி வந்துட்டு எண்ணெய் ஊற்றி கழுவணும். இந்த மாதிரியான பேசிக் திங்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம ஹாஸ்பிட்டலில் சொல்லிக் கொடுப்போம், உங்களோட ப்ராப்ளம்ஸ்க்கு ரிலேட்டான மாதிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லணும் அப்படின்னா, ஒரு தைராய்டு பேஷண்ட் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வெறுமனே மெடிசன் கொடுக்காம அவங்க சீக்கிரம் சாப்பிட்டே ஆகணும். அவங்களுக்கு மூன் லைட்டில் வாக்கிங் போகிறது ரொம்ப நல்லது, நெக்கில் மசாஜ் பண்ணுறது ரொம்ப நல்லது, ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சோடனே சூப்பராக ஒரு ஃபுட்டு வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டாக அவங்க சாப்பிட்றது ரொம்ப நல்லது, என்னென்ன விஷயங்கள்லாம் தவிர்த்துக்கணும், என்னென்ன எடுத்துக்கலாம், எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், தூங்கணும், இந்த மாதிரி ஒரு சார்ட்டே போட்டு கொடுத்துருவோம். கேட்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் ஒன்ஸ் பழகிட்டோன்னா நம்ம பேஷண்ட்ஸ் எல்லாம் சொல்கிற ஒரே விஷயம் 10 நாள் தான் மேடம், அதுக்கப்புறம் இதை நான் எப்பயோ பண்ணியிருக்கலாமேன்னு தோணிடுச்சு அப்படிம்பாங்க. அதே மாதிரி ஒரு 3 monthsக்குள்ளே நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கிற லைஃப் லாங் மெடிக்கேஷன்ஸ் நான் எடுத்துகிட்டு போல 25 இயர்ஸாக 30 இயர்ஸாக நான் இன்சுலின் போடுறேன், நான் மெடிசன் எடுக்கிறேன், ஒரு விஷயத்துக்கு நான் எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னா அது ஒரு 3 to 4 monthஸில் நாங்களே உங்களோட டோஸை வந்துட்டு டேப்பர் டவுன் பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கிற லைஃப் லாங் மெடிசனை ஸ்டாப் பண்ணி நம்ம ட்ரீட்மெண்ட்டில் ஒரு 1 to 1.5 வருஷம் கண்டிப்பாக இருக்கணும். எனக்கு 25 இயர்ஸாக இந்த ப்ராப்ளம் இருக்குது, அது எனக்கு 2 மாதத்தில் சரியாகுனா இட் இஸ் இம்பாசிபிள். சரி பண்ணுறதுக்கு நாங்கள் ஒரு 40% எக்ஸலண்ட் மெடிசனில் மூவ் பண்ணாலும் 60% நம்ம பண்ணுற ஒர்க் அவுட்லேயும் நீங்கள் இருக்கிற வாழ்க்கை முறையிலும் தான் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. ஸோ உங்களோட கோஆப்ரேஷன் இல்லாமல் இந்த ட்ரீட்மெண்ட் வந்துட்டு நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இங்கே வர்ற ஒவ்வொரு பேஷண்ட்டும் வந்துட்டு உள்ள ஸ்டெப்புன்னு ஆகும்போதே அடுத்த நாள்லேருந்து நம்ம வாக்கிங் போக ஆரம்பிச்சிடணும், அவங்க சொல்கிற ஒர்க் அவுட்ஸை பண்ண ஆரம்பிச்சிடணும் ஒரு மைண்ட் தாட்டில் தான் வருவாங்க. அதே மாதிரி நீங்களும் அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்கும்போது முன்னாடியே தெரிஞ்சுக்கோங்க, இங்கே போனால் இவங்க நம்மளை இப்படிலாம் பண்ண சொல்லுவாங்க, இதெல்லாம் பண்ண முடியாது, என் லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை, நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னா பெருசாக ட்ரீட்மெண்ட் வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா ஐ ஆல்வேஸ் பிலீவ் a treatment without changing your lifestyle is not a treatment at all. உங்களை வந்துட்டு உங்களோட வாழ்க்கை முறையினால தான் நமக்கு ஒரு ப்ராப்ளமே வருது. நமக்கு இருக்கிற எல்லா ப்ராப்ளமும் வந்துட்டு லைஃப் ஸ்டைல் டிஸார்டர்ஸ்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அந்த லைஃப் ஸ்டைலே மாற்றாமல் டிஸார்டரை மட்டும் நம்ம எப்படி ரெடி பண்ண முடியும்? ஸோ திங்க் ட்வைஸ் பிஃபோர் யூ கெட் அன் அப்பாயின்மெண்ட். அண்ட் இங்கே வந்துட்டா, அதாவது டெய்ஸி ஹாஸ்பிட்டலுக்குள்ளே ஸ்டெப்னு பண்ணிட்டா, இங்கே சரியாகாத ஒரு விஷயம் வந்துட்டு எங்கே போனாலும் சரியாகும்னு எனக்கு தோணலை. ஏன்னா வி சேஞ்ச் டாப் டு பாட்டம் உங்களோட எல்லா பேடையும் வந்துட்டு குட் ஆக்கி விட்ருவோம், விச் இஸ் யுவர் ஹேபிட்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு மாற்றம் வந்துட்டு எந்த மனுஷனோட வாழ்க்கையில் வந்தாலும் நோய் இல்லாத வாழ்க்கைக்கு சீக்கிரமாகவே நம்ம போயிடலாம். ஸோ டாக்டர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு 1 to 1.5 வருஷம் ட்ரீட்மெண்ட் சொல்கிறாங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் லைஃப் ஸ்டைலை சூப்பராக மாற்றிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வரீங்களோ அந்த 1.5 வருஷமோ 1 வருஷமோ 6 மாதம் ஆகிறதும் 3 மாதம் ஆகிறதும் உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு வேளை அப்பாயின்மெண்ட்ஸ் வேணும், ஓகே நம்ம இந்த சைடு போய் ஒரு ட்ரை கொடுப்போம் அப்படின்னு தோணுச்சுன்னா சென்னையில் வந்துட்டு கோவிலம்பாக்கத்தில், ஈரோட்டில் வந்துட்டு திருநகர் காலனி, மதுரையில் கோரிப்பாளையத்தில் நம்ம ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஒவ்வொரு ஏரியாவுக்கு கீழேயும் கொடுக்குற 2 நம்பர்ஸ்க்கு நீங்கள் கால் பண்ணி ஆன்லைனும் புக் பண்ணிக்கலாம், ஆஃப்லைனும் புக் பண்ணிக்கலாம். எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட்ஸ் ஒரு எமர்ஜென்சி கால்ஸ் வந்துட்டு வில் நாட் பி டேக்கன் ஹியர். ஏன்னா இது வந்துட்டு ஒரு எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல் இல்லை, திடீர்னு கை கால் உடஞ்சிருச்சு, தலை உடஞ்சிருச்சு, இந்த மாதிரினா நம்ம கண்டிப்பாக எமர்ஜென்சி மெடிக்கேஷன் விச் இஸ் அலோபதி மெடிக்கேஷன் தான் போய் ஆகணும். ஆனால் க்ரானிக்காக இருக்குது, எனக்கு ரொம்ப நாளாக இந்த ப்ராப்ளம் இருக்குது, அதுக்கு நான் பொறுமையாகவே ட்ரீட்மெண்ட் பார்த்து பட் ஃபுல் ரிவர்ஸ் நான் எதிர்பார்க்குறேன்னு சொல்கிறவங்களுக்கு திஸ் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். உங்களோட அப்பாயின்மெண்ட்ஸ் வந்துட்டு எங்களோட சீஃப் டாக்டர்ஸ் கிட்ட நீங்கள் புக் பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. சண்டேஸ் ஹாலிடே நீங்கள் கால் பண்ணுற டைம் வந்துட்டு மார்னிங் 10 o'clockலேருந்து ஈவினிங் 7 o'clock வரைக்கும் தான் கால் பண்ணணும். அதுக்கு மேலே கால்ஸோ மெசேஜஸோ வந்துட்டு ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. வேறு ஏதாவது சின்ன சின்ன டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் இன்னொரு வீடியோவும் போட்டு விடுறேன். தேங்க்யூ ஸோ மச்.